வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். எல்லாரும் இந்த ப்ரோக்ராம்ல வந்திருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லாரும் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்னென்ன செய்ய போறோம்ன்றத பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் பிரெயினை பத்தின இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தருவேன். அதுக்கப்புறம் பிரெயினுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லுவேன். அதுக்கப்புறம் பிரெயின் யோசிச்சு அதுக்கு வேலை கொடுக்கற மாதிரியான குவிஸ் கண்டக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஒரு 5 ஜோக் சொல்லுவேன். இது எல்லாமே இந்த செஷன்ல நடக்க போகுது. நீங்க எல்லாரும் ஹாப்பியா இந்த செஷனை கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப லாஸ்ட் வீக் நம்ம என்ன எக்ஸசைஸ் கொடுத்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பாத்துக்கலாம். லாஸ்ட் வீக் 5 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்திருந்தேன். அது எல்லாரும் நீங்க இந்த போன சண்டேல இருந்து இந்த சண்டே வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய பிரெயினுக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுத்தீங்க. நீங்க எல்லாரும் நல்ல பசங்க. அதை செஞ்சு அதனுடைய பலனை நீங்க பாருங்க. இப்போ அந்த ரீகேப் பண்றதுல யாரெல்லாம் செஞ்சு பார்த்து பழகிருக்கீங்கன்னா யாருன்னா ஒருத்தர் அதை செஞ்சு காமிக்கலாம். யாருன்னா செய்யறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேமா, நீ செய்யுமா அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்யுங்க. லாஸ்ட் வீக் செஞ்ச எக்ஸசைஸ். ஃபோர்த் எக்ஸசைஸ் ஒரு கையில சர்க்கிள் பண்ணனும், ஒரு கையில ட்ரையாங்கிள். இது வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நம்ம அபிலேஷ் 4 கரெக்டா சொன்னாங்க. கிளாப் பண்ணிடுங்க. இது சொல்லுங்க. சூப்பர், வெரி குட். கரெக்டா செஞ்சுட்டாங்க அபிலேஷ் 5மே. பட் இது பிஃபோர் வீக் பண்ணது. இப்போ லாஸ்ட் வீக் பண்ணது நான் இப்ப செய்யறேன். ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணிடுங்க. எல்லாரும் லாஸ்டா கிளாப் பண்ணுங்க. இப்போ என்ன செய்யணும்னா இப்படி வச்சுக்கிட்டு ஃபிங்கர், தம் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் இதுல வேற ஃபிங்கர் டச் பண்ணிருக்கோம். அப்படியே நெக்ஸ்ட் மூவ் பண்ணோம். தம் ஃபிங்கர் வேற ஃபிங்கர் தான் டச் பண்ணிருக்கோம். 1 2 3 4 5. Next 1 2 3 4 5. 1 2 3 4 5. இது செஞ்சோம். அடுத்தது நம்ம ஸ்பீடா பண்ணுவோம். எப்படின்னா ரைட் ஹேண்ட்ல ஸ்லோவா கிளாப் பண்ணுவோம், இதுல ஸ்பீடா பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? இந்த ஹேண்ட்ல 1, அப்போ இந்த ஹேண்ட்ல 2 டைம்ஸ் கிளாப். 1 2 1 2 1. அது மாதிரி கிளாப் பண்ணுங்க லாஸ்ட் வீக். நெக்ஸ்ட் தம்ஸ் அப் ஒரு ஃபிங்கர்ல, இந்த ஃபிங்கர்ல இப்படி இண்டெக்ஸ் காமிச்சு ஒரு கையில. லாஸ்ட் வீக் என்னுடைய ரீகேப் இது. லாஸ்ட் வீக் யாரெல்லாம் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலையோ இது பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தம் ஃபிங்கர் இப்படி ரைஸ் பண்ணுவோம், இன்னொன்றுல இண்டெக்ஸ் ஃபிங்கர் உங்களை காமிக்கும். இந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணாதான் நீங்க லைஃப்ல வின் ஆவீங்க. அது மாதிரி தம்ஸ் அப் பண்ணா வின், அது நீங்க தான். ஓகேவா? ஓகே, இது தெரியும். நெக்ஸ்ட் என்ன செஞ்சோம்? இப்படி வச்சுக்கிட்டோம். வச்சுக்கோங்க. வெரி குட். அபிலேஷ் கரெக்டா பண்ணிட்டான். கிளாஸ் பண்ணலாம் அபிலேஷ்க்கு. இதை பண்ணலாம் லாஸ்ட் வீக். 2 ஃபிங்கரும் தொடக்கூடாது, அந்த மாதிரி செஞ்சோம். போன வீக் சண்டே போட்டோம்னா சண்டேல இருந்து இந்த சாட்டர்டே வரைக்கும் இதெல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரெயினுக்கு நல்ல ஆக்டிவிட்டி ஆயிருக்கும். பிரெயின்னா நல்லா வேலை செய்யாம இருக்கும். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? உங்களுக்கு கரெக்டா தெரியுதா பாருங்க. ஒரு ஃபிங்கர் இன்னொரு ஃபிங்கரும் டச் ஆகக்கூடாது, மாத்தி மாத்தி செய்யணும். ஓகே, இது லாஸ்ட் வீக்கோட ரீகேப். சரியா? எல்லாம் கிளாப் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராம் திரும்ப சொல்றேன். யாருன்னா குட்டி பசங்க இருக்கிறீங்கன்னா அவங்க பேர் போட்டுட்டு கேமராவை ஆன் பண்ணுங்க. நான் நடுவுல கேட்கிற கொஸ்டின்ஸ்ல ஆன்சர் பண்றவங்களுக்கு ஸ்டார் ஆஃப் திஸ் வீக் அப்படின்னு நம்ம கிளாப் பண்ணுவோம். ஓகேவா? ரெடியா? இப்போ பிரெயினை பத்தின சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் போகலாம். இப்போ நம்ம பிரெயினை ஆக்டிவா எப்பவும் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும்னா தினம் அதுக்கு புது புது விஷயம், ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துக்கணும் நம்ம பிரெயினுக்கு. நம்ம பிரெயின் இப்போ வீட்டுல நம்ம டிஃபன் சாப்பிடுவோம், தினமுமே இட்லி தினமே தோசை சாப்பிட்டா போரிங்கா இருக்கும் நமக்கு. அதனால டிஃப்ரெண்டா வெரைட்டியா நம்ம ஃபுட்டு கேட்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய பிரெயினுக்கும் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தோம்னா அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். பிரெயினுக்கு புதுசா இருக்கே,
எதனா கத்துக்கலாமா, இல்லைன்னா லேசி ஆயிடும் பிரெயின், அடுத்து எதுவுமே கத்துக்காத போயிடும். அதனால நம்ம வந்து டெய்லி ஏதாவது ஒண்ணு புதுசா கத்துக்கணும். ஒண்ணு லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதணும், ஏதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட்ல இப்படி வரையலாம், பேப்பர்ல வச்சு எழுதி பாருங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து பேப்பர் பென் எடுத்துட்டு வாங்க, நான் சொல்றது நீங்க செஞ்சு பாருங்கன்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வீக் பேப்பர் பென் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு என்ன செய்யலாம்னா டூடில் பண்ணலாம். டூடில்னா என்ன தெரியுமா, சும்மா ரஃபா அப்படி கிறுக்கிட்டே இருக்கணும். ரெண்டு கையில ரஃபா கிறுக்கிட்டே இருந்தாலே அது பிரெயின் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ரஃபா டூட்லிங் அது பேர். ரெக்டாங்கிளா டூடில் பண்ணலாம், இல்ல இப்படி கிறுக்கிட்டே கொஞ்ச நேரம் நமக்கு பிரெயினுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா ஏதோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி செய்யலாம். ஒரு பேப்பர் எடுத்து இப்படி ரவுண்டா டூட்லிங் சொல்லுவாங்க, இல்லைன்னா இப்படி ட்ரையாங்கிளா போடலாம், இதே கோடு இப்படி கிழிச்சிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிரெயின் நர்வ்ஸ் ஆக்டிவேட் பண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண நமக்கு உதவி செய்யும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இப்போ பெரிஃபரல் விஷன் இருக்குது. இப்போ வந்து நம்மளுடைய கண்ணு நம்ம பார்த்தோம்னா நேரா இருக்கிறது மட்டும்தான் பார்ப்போம். ஒரு போர்டுல பார்த்தோம்னா நேரா போர்டை மட்டும்தான் பார்ப்போம், அது கீழே இந்த பக்கம் அது சுற்றி இருக்கிறதுல போவாது. ஸோ நம்ம விஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றோம், விஷன் எக்ஸ்பேண்ட் பண்றோம். இப்போ ஒரு மூவில கூட சொல்லுவாங்க, விஜய் மூவி ஃபுட்பால் வச்சு அதுல பாத்தீங்கன்னா 4 கார்னர்ல கோல் போறதுக்கு அங்க மட்டும் ஹோல் வச்சிருப்பாங்க, புரியுது? அந்த மாதிரி நம்மளுடைய விஷன் வந்து எல்லா பக்கமும் நமக்கு தெரியணும். அதனால இப்படி பார்த்தோம்னா கூட இங்க என்ன இருக்கு அங்க என்ன இருக்கு. உங்க டிவி ஷெல்ஃப் இருக்கு உங்க வீட்டுலன்னா நீங்க இமேஜின் பண்ணி சொல்லணும், டிவி ஷெல்ஃப்ல என்னென்ன திங்ஸ் வச்சிருக்காங்க ஆனா முடியும். ஸோ உங்களோட விஷனை வந்து அகலப்படுத்தணும், பெரிஃபெரல் விஷன் அந்த மாதிரி பார்வை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் நம்ம பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். அது வந்து நம்ம செய்யலாம். இந்த மூளைக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா மட்டும் கூடாது, நெக்ஸ்ட் என்ன இருக்கு அங்க என்ன இருக்கு எல்லா பக்கமும் என்ன இருக்குன்றது நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு கிளாஸ்ல ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருக்குன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அது நல்லா பதியும் உங்க மனசு. அதே வந்து நம்ம பிரெயினுக்கு ஒரு ஆக்டிவிட்டா பிரெயின் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கா இல்லையான்றதை நீங்க பசங்களுக்கு அடுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா டீச் பண்ணீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு புரியும், நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் சப்ஜெக்ட்ல அப்படின்றது. உங்க பிரெயின் ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கோங்க அடுத்தவங்க சொல்லி கொடுக்கும்போது உங்க பிரெயினுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெமரைஸ் பண்ணலாம் நிறைய குரல், இல்லைன்னா வேற புரியாத லாங்குவேஜ் ஏதாவது ஒண்ணுத்த கூட. இப்ப நிறைய லாங்குவேஜஸ்னா கூகுள்ல தேடினா கிடைக்கும். லாங்குவேஜ் ஒரு வார்த்தைக்கு இப்ப ஜாப்பனீஸ்லயோ சைனீஸ்லயோ அதுக்கு என்ன வார்த்தைன்னு அதை மெமரைஸ் பண்ணீங்கன்னா உங்க பிரெயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நம்ம இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதனால உங்க பிரெயினை ரெஃப்ரெஷிங்கா வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம எப்படி நெக்ஸ்ட் செய்ய போறோம், அடுத்த கிளாஸ் ஸ்கூல்ல மீட்டிங் நம்ம வந்து மனசுல கண்ண மூடி ஏதாவது உங்க கற்பனை பண்ணும்போது உங்க பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடும். நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், போரிங்கா இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்க சொல்றது நமக்கு காதுல ஈஸியா நல்லா விழும், நமக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஓகே, இப்ப சொன்னது இருக்க புரிஞ்சிச்சு, எல்லாரும் தம்ஸ் அப் காமிங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸசைஸ் போலாம். அந்த வீக் உண்டான எக்ஸசைஸ் போகணும். எப்பவும் போல இது வச்சுட்டு கிளாப் பண்ணலாம், எல்லாரும் கிளாப் பண்ணலாம். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்ப செகண்ட் எக்ஸசைஸ் இப்படி வச்சுக்கோங்க எல்லாரும். இது வந்து ராபிட். இந்த கையில ராபிட், இந்த கையில நம்ம கன் எடுத்து ராபிட்டை ஷூட் பண்ற மாதிரி வைக்கணும். அப்புறம் அப்படியே இப்படி மாத்தணும். இந்த கையில ராபிட், இந்த கையில ஷூட் பண்ற மாதிரி மாத்தணும். ஸ்பீடா செய்யுங்க அத. ஒரு கையில ராபிட், ஒரு கையில கன். ஸ்பீடா செய்ய வருதுன்னா நீங்க எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்கன்னு அர்த்தம், பிரெயின்லாம் நல்லா ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு கை, ரெண்டு விரல் இப்படி வைக்கணும், இப்படி ஷூட் பண்ற மாதிரி வைக்கணும். கரெக்டா இருக்கா? ஈஸியா இருக்கா? மாத்தி மாத்தி செய்யுங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இது வந்து நிறைய பேர் பெரியவங்க கூட கேட்டாங்க. இந்த எக்ஸசைஸ் திரும்ப செய்யணும். ஒரு கையில ஃபார்வர்டா சுத்தணும், ஒரு கையில பேக்வர்டா சுத்தணும். இது செய்யுங்க. ஸ்பீடா செஞ்சீங்கன்னா நீங்க ரொம்ப ஸ்மார்ட், உங்க கிளாஸ்ல எல்லாம் நீங்க தான் அதிகமா மார்க் வாங்க போறீங்க. வெரி குட், கொஞ்சம் பேர் பண்றாங்க. அப்புறமா இந்த ரிவர்ஸ்ல ஒரு கை பேக்வர்ட், ஒரு கை ஃபார்வர்ட். வருதா? வருதா? ஓகே, வெரி குட். நல்லா கரெக்டா பண்றவங்களுக்கு கிளாப் பண்ணிடலாம். வெரி குட். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஜாயின் பண்ணிடுவோம் ஃபிங்கர்ஸ.
எப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து இது மாதிரி ஒரு ஃபிங்கர் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வெளியில என்ன ஃபிங்கர் இருக்கோ அதை ஓபன் பண்ணி மூடணும். அடுத்து இந்த ஃபிங்கர், அடுத்து இந்த ஃபிங்கர் கரெக்டா நீங்க பார்க்காம செய்யணும். ஒரு ஃபிங்கர் கூட தப்பா வரக்கூடாது. அடுத்தடுத்து எந்த ஃபிங்கர் ஓபன் ஆகுது நீங்க நானே தப்பு பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, இப்படி பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன ஃபிங்கர் வந்து நீங்களே கரெக்டா செய்யணும். பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கும் போது ஃபர்ஸ்ட் மேல உள்ள ஃபிங்கர் ஓபன் க்ளோஸ், ஓபன் க்ளோஸ், ஓபன் க்ளோஸ், ஓபன் க்ளோஸ், ஓபன் க்ளோஸ். அந்த மாதிரி அடுத்த உள்ள ஃபிங்கர் மிஸ் பண்ணாம பண்ணணும். கரெக்டா இருந்துச்சுங்க. அதான் ஒரு ஃபிங்கர் மட்டும் தான் திறக்கணும். திரும்ப செய்யுங்க. ஓபன் க்ளோஸ், ஓபன் க்ளோஸ், ஓபன் க்ளோஸ், ஓபன் க்ளோஸ். அடுத்தடுத்த ஃபிங்கர் வர்றது இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் பார்த்தே செய்யணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்க்காமவே செய்யலாம். ஈஸி தான். ஓகேவா? ஈஸியா இருக்கா? பண்ணுங்க எல்லாரும். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி 2 ஃபிங்கர் இப்படி வச்சுக்கோங்க. அடுத்த 1 ஃபிங்கர் எடுத்து இப்படி டேப் பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். எல்லாருக்கும் வரும் நினைக்கிறேன். 2 ஃபிங்கர் ஸ்பீடா பண்ணுங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது ஸ்பீடா பண்ணும்போது உங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கரெக்டா வருதா? இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டா செய்றீங்க. வெரி குட். இதுக்காக நான் கிளாப் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த விரல் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து ரைட் ஹேண்ட்ல இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட்ல இப்படி ஸ்ட்ரைட்டா வைக்கணும். ஸ்ட்ரைட்டா இருக்கணும், இதெல்லாம் ஸ்ப்ரெட்டா இருக்கணும். அப்படியே நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச். ஒரு கையில ஸ்ப்ரெட் பண்ணும், ஒரு கையில ஸ்ட்ரைட்டா வைக்கணும். அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணும்போது ரெட் ரெட் கரெக்டா வருதா? பிரெயின்க்கு நீங்க இந்த நரம்பின் மூலமா எக்ஸசைஸ் நல்லா எக்ஸசைஸ் வரும். இந்த நரம்புகள்லாம் நரம்பு ஊக்கம் பண்ணும்போது உங்களுடைய பிரெயின்ல உள்ள நியூரான்ஸ் எல்லாம் நல்ல சிக்னல் ஸ்ப்ரெட் பண்ணும். உங்களுடைய பிரெயின்ல ஸ்டோரிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். நான் போன கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். உங்களுடைய பிரெயின் 2.5 மில்லியன் ஜிகாபைட் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி. ஆனா நம்ம வந்து அதுல எவ்வளவு யூஸ் பண்றோம்னா வெறும் லெஸ் தேன் 10% யூஸ் பண்றோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இந்த 5 எக்ஸசைஸும் இந்த வீக் ஃபுல்லா நீங்க காலையில எழுந்த உடனே பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கே ஒரு பிரெயின் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி தெரியும். ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி சோப் கார்னர் போட்டுட்டு போங்க. 2 பக்கம் இப்படி பிடிக்க கூடாது. கிராஸ் ஹேண்ட்ஸ்ல சோப் கார்னர் டெய்லி 10 டைம்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நரம்பு வந்து மூளைக்குள்ள நரம்பு கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதை நம்ம நிறைய ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? நம்ம வந்து இந்த கிளாஸ்ல புதுசா என்ன நம்ம கத்துக்க போறோம்னா நம்ம பிரெயினை வந்து ஆரோக்கியமா வச்சுக்க போறோம். அதனால நம்ம சந்தோஷமா இருக்கும். எப்படி பிரெயினை ஹெல்த்தியா வச்சுட்டோம்னா நம்ம லைஃப்ல நம்ம சந்தோஷமா இருக்கும். சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ குவிஸுக்கு போலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு கேஷ் ஸ்கிரீன் போட போறேன். ரெடியா இருங்க. எந்த கொஸ்டின்ஸ் வேணா வரும். ஓகேவா? கரெக்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு ஒரு பாயிண்ட். இப்போ வந்து நான் ஒரு பிக்சர் உங்களுக்கு காமிப்பேன். அதுல வந்து உங்களுக்கு மிரர் இமேஜ்ல இருக்கும். அதுல என்ன வார்த்தைன்ட்டு நீங்க கண்டுபிடிங்கன்னா அதுக்கப்புறம் அது மைக் ஓபன் பண்ணி சொல்லிடுங்க. ஓகே? இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? இது வந்து மிரர் இமேஜ்ல இருக்கும். என்ன வார்த்தை கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்றேன். ஜீப்ரா 1 2 3 கண்டுபிடிச்சிட்டீங்க. கோல்கண்டா கோல்கண்டா யார் சொன்னது? பாவனாவா? லாஸ்ட் வந்து ஜைலோபோன். ஜைலோபோன் யார் கண்டுபிடிச்சது? அபிலேஷ். கிளாப் பண்ணுங்க. வெரி குட் வெரி குட். எல்லாருக்கும் கிளாப் பண்ணிடலாம். இது வந்து இது மாதிரி நீங்க படிக்கும் போது உங்களுடைய அறிவுத்திறன் அதிகரிக்கும். எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல? நீங்க கண்ணாடியில காமிச்சிட்டு கூட உங்க புக்கை கிட்ட வச்சு நீங்க படிக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு நிறைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். மூளை நல்லா வேலை செய்யும். நம்ம அறிவாளியா இருக்கலாம். புரிஞ்சுச்சா?
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரெடியா இருங்க. அடுத்து வர குவிஸ் வரப்போகுது. இப்போ இந்த பிக்சரை நல்லா பாத்துக்கோங்க. நான் ஸ்டாப் பண்ணனே கொஸ்டின்ஸ் கேட்பேன். இந்த பிக்சரை நல்லா பாருங்க, என்னென்ன இருக்கு எல்லாம் பாத்துக்கோங்க. ஓகே, இப்ப பாத்துட்டீங்க எல்லாரும்? அந்த பிக்சர்ல பலூன் என்ன கலர் இருந்தது? அந்த பிக்சர்ல யோசிச்சு சொல்லுங்க. பலூன் பலூன் இருந்துச்சா? இல்ல பலூனே இல்ல அதுல. ஒண்ணுமே இல்லையா? வாட்டர் பலூன் இருந்துச்சா? மேம் பிங்க் மேம். வாட்டர் பலூன் என்ன கலர் இருந்தது? எல்லோ, பிங்க், கிரீன். ப்ளூ மேம். அதுல வந்து பிங்க் இல்ல ப்ளூ இல்ல. நான் மறுபடியும் ஷேர் பண்றேன்னா பாருங்க, கேமராவை காமிக்கிறேன். என்ன கலர் இருக்கு? பிங்க் இதுல இல்ல. சோ நீங்க சரியா பாக்கல. ஓகேவா? இப்போ அதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு கார் இருந்தது. கார் என்ன கலர் இருந்தது? எல்லோ. எல்லோ மேம். பர்பிள் கலர். பர்பிள் கலர். இல்ல. பிளாக். யார் பிளாக் சொன்னது? பாவனா. பாவனாக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க. பாவனா கரெக்ட், வெரி குட். கிளாப் பண்ணுங்க. போலீஸ்காரா? ஓகேவா? சரி, அதுல வந்து ஒரு அனிமல் இருந்தது. என்னென்ன அனிமல் சொல்லுங்க? எத்தனை அனிமல்? டைனோசர் இருந்துச்சு, Deer. டியர் இருந்துச்சு, Monkey. டைனோசர் இல்ல, எலிஃபண்ட் இருந்துச்சு. ஓகே, விஷ்ணு. விஷ்ணு சொன்னீங்களா? ஓகே, வெரி குட். எலிஃபண்ட் இருந்துச்சு, crocodile இருந்துச்சு. Zebra. பாவனாக்கு 2 பாயிண்ட், அபிலேஷ்க்கு 2 பாயிண்ட், அப்புறம் அக்ஷயாக்கு 2 பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் குவிஸ். இப்போ ரெடியா இருங்க. நெக்ஸ்ட் குவிஸ் சொல்ல போறேன். கிட்டக்க பாருங்க, நான் கேக்குறத கரெக்டா சொல்லணும். ஓகேவா? ரெடி? சரிதா ஸ்கிரீன் எல்லாருக்கும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாம் என்ன கலர்ல இருக்கு, என்ன ஷேப்ல இருக்குன்னு கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோல, அதாவது மேல இருந்து ஃபர்ஸ்ட் ரோல 1 2 3 தேர்டு என்ன ஆப்ஜெக்ட் இருந்தது? Circle. யார் சொன்னா சர்க்கிள்? சர்க்கிள் மேம். யாருமா? சர்க்கிள். சர்க்கிள் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு பாய். அபிலேஷ் சொன்னீங்களா சர்க்கிள்னு? Sirish சொன்னா. யார் சொன்னது? Sirish. சிரீஷ். ஓகே, சிரீஷ்க்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. வெரி குட். கிளாப் பண்ணுங்க எல்லாம். சிரீஷ் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். கரெக்டா? சரி, அதுல உள்ள ஸ்டார் என்ன கலர்ல இருந்தது? பிளாக் கலர். Black. வெரி குட். பிளாக் கலர் மேம். பிளாக் கலர். 4 பேர் கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, மேல இருந்து கீழே ஃபர்ஸ்ட் ரோல மேல இருந்து கீழே தேர்ட் ஆப்ஜெக்ட் என்ன இருந்தது? Rectangle. வெரி குட். யார் சொன்னா? Sirish. சிரீஷ். ஓகே, சிரீஷ்க்கு ஒரு பாயிண்ட். கிளாப் பண்ணுங்க. வெரி குட். ஓகேவா? இப்போ வந்து ஒன் மோர். நெக்ஸ்ட் போறோம். ரெடியா? கிட்ட பாருங்க, நல்லா நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் என்ன தர போறேன்னு பாருங்க. ரெடியா? நல்லா பாருங்க, டைம் நிறைய தரேன் இதுக்கு. எல்லோ, பிளாக் அப்படின்னு கலர் வேற மாதிரி இருக்கும். ஆனா அது உள்ள இருக்கிற ஸ்பெல்லிங் வேற இருக்கும். இதுதான் ட்ரிக்ஸ். இது ஓகேவா? பாத்துட்டீங்களா எல்லாருமே? ஓகே, இப்போ யாருன்னா ஃபர்ஸ்ட் ரோல 4 வேர்ட்ஸ் இருந்தது. அதுல செகண்ட் என்ன வேர்டு என்ன கலர்னு கரெக்டா சொல்லணும். Black color, green color. Black word green colorல இருக்கு. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. அபிலேஷ்க்கு 2 பாயிண்ட்ஸ் போடுங்க.
அதுல என்ன கொடுத்துருந்தேன்னா பிளாக்னு வேர்டு கொடுத்துருந்தேன், அது வந்து கிரீன் கலர்ல இருந்தது. ஓகேவா? சரி, இன்னொன்னு சிம்பிளா சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன கலர்ல இருந்தது? Yellow, ma'am. Yellow, Blue blue color. blue. First நான் letter blue கேட்டது color. வேர்டு இல்ல, ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன கலர் Blue கேட்டேன். color. Blue color. Blue. ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ப்ளூ கலர் இருந்தது. Blue சரி, லாஸ்ட் ஒன் என்ன வேர்டு இருந்தது? Black. Green Red. இருந்துச்சு. Green. Red. ரெட் யார் சொல்றது? Red. ரெட் தான் ஆதவ கரெக்டா. பிள்ளை. ஆதவ. லாஸ்ட் வந்து ரெட்ன்ற வேர்டு தான் இருந்தது. Last. இத பாரு. Okay. தெரியுதா? ஸ்கிரீன்ல சரியா தெரியுதா? ஓகேவா? ம். இப்ப பாருங்க. ரெட்ன்ற வேர்ட் தெரியுதா? வெரி குட். அபிலேஷ் ஒரு பாயிண்ட் சொல்லிடலாம். ஓகே, இப்போ வந்து நானு ஒரு பேப்பர் காமிக்க போறேன். இந்த பேப்பர் எல்லாரும் பாருங்க. 1 செகண்ட். ரெடியா? ரெடி? நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு நம்பர் கீழே ஸ்டார் போட்டிருந்தது, அது எந்த நம்பர்? Ma'am, 17. வெரி குட். யார் கரெக்டா சொன்னது? Akshaya, ma'am. அக்ஷயா. வெரி குட். அக்ஷயாக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க. கிளாப் பண்ணுங்க. அதுதான் வந்து நல்லா கரெக்டா வாட்ச் பண்றீங்கன்னு அர்த்தம். இங்க பாருங்க, 17 கீழே ஸ்டார் போட்டிருந்தோம். ஓகேவா? வெரி குட். எல்லாரும் சூப்பரா இன்னைக்கு ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. யாமினி மேம் யாரு நிறைய பாயிண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க சொல்லுங்க. யாரு ஸ்டார் ஆஃப் திஸ் வீக் பார்க்கலாம். இப்போ எல்லாரும் அந்த சங்கீதான்றவங்க மொபைல்ல நிறைய பசங்க ஒன்னா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து தனியா பாயிண்ட்ஸ் போட முடியல. ஏன்னா ஒருத்தருக்கு ஒன்னொன்னு ஆன்சர் பண்ணீங்க. நிறைய பசங்க சேர்ந்து கவனிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கிளாஸ் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணுங்க. கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் காமிங்க. யாருக்கெல்லாம் கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இருந்தது? வெரி குட். ஓகே, வெரி குட். இப்போ வந்து நானு நெக்ஸ்ட் நம்ம ஜோக் செக்ஷன் போலாம். உட்காந்துக்கோங்க. இதுக்கு மேல குவிஸ் எல்லாம் இல்ல. உட்காந்து கேளுங்க. எல்லாரும் உட்காந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜோக் சொல்ல போறோம். யாராவது ஜோக் சொல்ல விரும்புறீங்களா? அவங்க ஜோக் சொல்லலாம். இல்ல நான் சொல்றேன் மேம். சரி, சொல்லுங்க. மேம், ஒரு கல்யாணத்துல ஒரு மரத்தை கட்டி போட்டு வச்சிருந்தாங்களாம். ஏன்? எனக்கு ஆன்சர் தெரியுமே. வேற யாருன்னா ஆன்சர் சொல்றீங்க? நான் சொல்லவா? அது கட்டி வைக்கலன்னா வாழை மரம் சொல்லணும். ஏன்னா எல்லா கல்யாணத்துக்கும் வாழை மரம் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த வாழை மரம் கட்டலன்னா கீழே விழுந்துரும். அதனால கட்டி வைக்கணும். கரெக்டா? ஆமா மேம். வெரி குட். சரி, வேற யாருன்னா சொல்றீங்களா ஜோக்? சொல்லுங்க. பாவனா சொல்லுங்க. ஒரு பொண்ணு எப்பவுமே வந்து கது சாத்திட்டு தான் டானிக் குடிப்பாளா மேம்? ஏன்? யாருன்னா ஆன்சர் தெரிஞ்சா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. டானிக் எதுக்காக அப்படி குடிக்கிறாங்க தெரியலையே. நீங்களே சொல்லு பாப்பா. ஏன்னா டாக்டர் அரைமுறி குடிக்க சொன்னாங்களா மேம்? வெரி குட். கிளாப் பண்ணு. அறை மூடினா அறை தமிழ்ல வந்து ரூம்க்கு தமிழ்ல வந்து பேரு அறை. அதனால அறை மூடி சொன்னாங்க. அறை மூடி வந்து டோர். நல்லா, வெரி குட். நான் கூட கேட்காத ஜோக்கா இருக்கு. வெரி குட். சரி, நான் ஒரு ஜோக் சொல்றேன். தண்ணியே இல்லாத கடல் எது? யாருக்குன்னு ஆன்சர் தெரியுமா? ஜோக் தான் இது. தெரியலையா? தண்ணியே இல்லாத கடல் எங்க இருக்குன்னா நாக்குல இருக்கு. புரிஞ்சுச்சா புரியலையா? யார் மூலயும் சிரிப்பு காணும். சரியா? அடுத்தது வந்து இதுல எது அறிவாளி சொல்லுங்க. சர்க்கிளா ட்ரையாங்கிளா? எது அறிவாளி? ட்ரையாங்கிள் மேம். வெரி குட். எல்லாருக்கும் ஆன்சர் சொல்லி கரெக்டா சொல்லிட்டீங்க. ட்ரையாங்கிள் தான் அறிவாளியானா அதுக்கு 3 மூலைகள் இருக்கு. அதனால ட்ரையாங்கிள் தான் அறிவாளி. வெரி குட். இப்போ வந்து பல் பொடிக்கும் பருப்பு பொடிக்கும் என்ன வித்தியாசம்? பல் பொடிக்கும் பருப்பு பொடிக்கும் என்ன வித்தியாசம்? தெரியலையா? ஆன்சர் சொல்லவா? ஓகே,
பருப்பு பொடியில பருப்பு இருக்கும், பல் பொடியில பல் இருக்காது. அதுதான் வித்தியாசம். புரிஞ்சிச்சா? ஓகே, சிரிச்சுட்டாங்க. யாருன்னா 2 பேர் சிரிச்சா விட எனக்கு போதும். இது வந்து ஜோக் நல்லா இருந்ததுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் பிரதமர் நம்ம மோடி ஆயிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, நியூஸ்ல கேட்டிருப்பீங்க, தெரியும்ல. அவர் வந்து மோடி வந்து நெக்ஸ்ட் பிரதமர் ஆகும்போது அவர் வந்து சில கவர்மெண்ட் ரூல் எல்லாம் போட்டிருக்காரு. அந்த ரூல்ஸ் எல்லாம் அவர் அப்ரூவல் பண்ணும்போது சைன் பண்ணாதான் அதெல்லாம் ஜியோ, அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் வரும் நமக்கு. அவர் வந்து சைன் பண்ணும்போது இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணாம சைன் பண்ணார். ஏன் தெரியலையா? நான் இது என்னோட ஃபிங்கர், அவரோட ஃபிங்கர்ல தான் சைன் பண்ணுவார் பிரிச்சு. ஓகேவா? சிரிச்சிட்டாங்க, 2 பேர் சிரிச்சிட்டாங்க. வெரி குட். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அந்த கிளாஸ். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்ஷன் உங்க எல்லாரையும் மீட் பண்ணலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம சரஸ்வதி அம்மா கிட்ட சொல்லலாம். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க தவறாம பண்ணுங்க. நீங்க வந்து நல்ல அறிவாளி ஆகலாம். நான் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட லிங்க் வைக்கிறதுக்காக கொஞ்சம் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக். இப்ப கொஞ்சம் சொல்லிடுறேன். அதுக்கு வந்து நான் லாஸ்ட் வீக் சொன்னது ஞாபகப்படுத்துறேன். என்னன்னா, நம்ம வந்து இந்த உலகத்திலேயே மிக சிறந்த அறிவாளி, இந்த உலகத்திலேயே மிக சிறந்த திறமைசாலி யாருன்னு ஒருத்தரா நம்ம பார்த்தோம். டீச்சருங்க எல்லாம் ஒரு சப்ஜெக்ட்ல ஒருத்தர் தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அம்மா அப்பா கிட்ட கேட்கறதுனால அவங்க எல்லாத்துலயும் இருக்க மாட்டாங்க. இப்போ சிங்கம், புலி இவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்றவங்க திறமைசாலியா இருப்பாங்க. தோனி மாதிரி இருக்கிறவங்க நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் கீப்பிங் டிஃப்ரெண்டா ஒருத்தர் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கு. அதே மாதிரி நமக்கும் நிறைய திறமை இருக்கு. எல்லார்கிட்டயும் ஒரு திறமை இருக்கு. அது என்ன நம்ம கண்டுபிடிக்காம உட்காந்து, சரியா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பூமியில பிறந்திருக்கிறவங்க கடவுள் ஒருத்தரை படைச்சிருக்கிறது ஒரு காரணத்துக்காக தான் இருக்கு. நம்ம வந்து அது எதாவது கண்டுபிடிக்காம இருக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா ஆற்றலும் எல்லா விதமான திறமையும் அறிவியல் முழுமையும் பெற்ற நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்டோம்னா நமக்கு என்ன, நம்ம திறமைசாலி எதுல நம்ம ரொம்ப திறமையா இருக்கோம், நம்ம எதுக்காக நம்ம படைச்சிருக்கோம், பிறந்திருக்கோம், நம்ம எதை சாதிக்க போறோம் அப்படின்ற விஷயம் தான் நம்மளுக்கு தெளிவா புரியும். அதுக்கு நம்ம என்ன சொன்ன நான் லாஸ்ட் வீக்கு, நம்ம வந்து ஒரு நிமிஷம் மௌனமா எதையுமே யோசிக்காம இருக்கும். கண்ணை மூடிட்டு நான் வந்து சில ஸ்பேஸ் பிக்சர்ஸ் எப்படி இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். நீங்க அதை பார்த்தே கூட மனசுல நினைச்சுக்கலாம், ஓ ஸ்பேஸ் இப்படிதான் இருக்கும், பிரபஞ்சம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சுக்கலாம். சரியா? இப்ப கண்ணை மூடுங்க எல்லாரும். கரெக்டா 1 minute நீங்க கண்ணை மூடி எதையுமே சிந்திக்காம இருக்கும். எதையுமே சிந்திக்காம இருக்கணும். கண்ணை மூடிட்டு எதை பத்தியுமே நினைக்காம ஒரு பிரபஞ்சம் வந்து ஃபுல் இருட்டா இருக்கும். சரியா? அதுல வந்து நட்சத்திரங்கள் வந்து சின்ன சின்னதா அங்கங்க இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தொலைவுல ஃபுல்லா கருப்பா டார்க்கா தான் இருக்கும். கண்ணை மூடினாதான் உங்களை இமேஜின் பண்ண முடியும். அது மாதிரி ஃபுல்லா ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் வந்து ஃபுல்லா இருட்டா இருக்கு. அங்கங்க புள்ளி புள்ளியா நட்சத்திரங்கள் மட்டும் இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் வந்து ஒரு இடத்துல அப்படியே சுழண்டுட்டே இருக்கு. நிறைய நட்சத்திரம் சேர்ந்து ஒரு சர்க்கிளா சுழண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு ஒரு பிக்சர். அதுல வந்து இப்போ நம்மளுடைய ஸ்பேஸ்ல இருந்துதான் நம்மளுடைய பூமி, எல்லா பிளானட்டும் எல்லாமே உருவானது அந்த ஸ்பேஸ்ல தான் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம கேள்விப்பட்டோம். அந்த ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய நட்சத்திரங்கள் அதெல்லாம் ஒன்று கூடிதான் நமக்கு ஒரு உருவத்தை, பூமின்ற உருவத்தை பெற்றது. நம்ம அந்த நட்சத்திரங்கள் சுத்திக்கிட்டே இருக்கு, ஆனா ஒண்ணு தொடாம இருக்கு, ஒண்ணு முடிக்காம இருக்கு. எப்படின்னா அங்க உள்ள ஆற்றல் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆற்றல் அங்க. இப்போ அங்க 9 கோள்களும் அது ஒண்ணு தொடாம இருக்குதுன்னா அங்க உள்ள இறை சக்தி தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்ப பவர்ஃபுல்லானது யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்பேஸ்ல இருக்கணும். இப்போ ஒரு பிக்சர் ஷேர் பண்ற பாருங்க. இது மாதிரிதான் இருக்கும்னு நீங்க மனசுல நினைச்சு
அதுல உள்ள ஒரு சின்ன புள்ளிதான், ஒரே ஒரு சின்ன புள்ளிதான் நம்மளுடைய பூமி. நம்ம அந்த பூமியில இவ்வளவு சின்னதா இருக்கும், அதுக்கு மேல நம்ம ஒரு ஹியூமன் பீங் ரொம்ப சின்னது. நமக்கு வேண்டிய சக்தியை நம்ம வேணும்ட்டு நம்ம கண்ணை மூடி இந்த பிரபஞ்சத்தை கேட்டோம்னா நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? ஓகேம்மா, இந்த செஷனை இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். நம்மளுடைய பிரெயினை நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கலாம். நம்ம ஹாப்பியா வாங்க. எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணலாம். கிளாஸ் பண்ணலாம். அடுத்ததாக சரஸ்வதி அம்மா கதை சொல்ல வராங்க. அம்மா நீங்க ஆரம்பிக்கலாமா? பேசாம கவனிச்சாதான் என்ன கான்செப்ட் கவனிக்கணும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கேக்குதா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தொடர்ந்து 4 வாரமா நாங்க உங்க கூட பயணம் செய்துட்டு இருக்கோம். நீங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது இல்லையா? நமக்குள்ள நிறைய சக்தி இருக்குது. இப்ப அதை தானே அனிதா மேடம் சொல்லியிருக்காங்க. அந்த நிறைய சக்தி, நிறைய வலிமைய நீங்க முழுசா பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கான முயற்சி தான் இப்ப நாங்கெல்லாம் செய்துட்டு இருக்கோம். நீங்க அதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க, மேலுக்கு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். வாழ்க வளமுடன். இப்ப உங்களுக்கு கதை என்ன பிடிக்கும் தானே? பிடிக்கன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. கதை பிடிக்கும் தானே? வாழ்க வளமுடன். கதை சொல்லலாமா? கதை சொல்லலாமா? சொல்லலாம். ஓகே. இப்போ சுரேஷ், ஒரு ஊர்ல சுரேஷ் அப்படின்னு ஒரு பையன். அந்த பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்? நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூல்ல போட்டுக்கோங்க. அந்த ஸ்கூல்ல அந்த பையன் படிக்கிறான். அவன் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னா, ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, நீ சரியாவே படிக்கல, சரியாவே மார்க் வாங்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பின்தங்கிய நிலையில இருக்கிற பையன். அவங்க அப்பா அம்மா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ஏழ்மையானவங்க, கூலி வேலை செய்யறவங்க. தன்னுடைய மகனோட படிப்பை பத்தி அவங்களால கவனிக்க முடியாத அவங்க அப்பா அம்மா. அந்த நிலைமையில இருக்கிற வரான். அவனுக்கும் படிப்பு பத்தின அருமை தெரியல, அவங்க அப்பா அம்மாவாலையும் கவனிக்க முடியல. ஒரு நாள் இதே மாதிரியே போயிட்டு இருக்குது. அவன் எந்த டெஸ்ட் எடுத்தாலும் அவனோட மார்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மார்க் 4 மார்க் அவ்வளவுதான். அதை பத்தி அவனுக்கு பெருசா எதுவும் வருத்தம்லாம் இல்லை, ஏதோ ஸ்கூலுக்கு வரான் போறான் அப்படி இருக்கான். அப்போ என்ன பண்றாங்க, ஒரு நாள் சிஇஓ அப்படின்ற ஒரு மாவட்ட முதன்மை அதிகாரி அவர் அவங்க பள்ளிக்கு வருகை தராரு. திடீர்னு, ஏற்கனவே சொல்லி வச்செல்லாம் இல்லை, திடீர்னு வருகை தராரு. அப்படி வரும்போது அவங்களுடைய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், அந்த மாணாக்கர்கள் இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு பதட்டம், ஒரு அதிகாரி பார்த்த உடனே ஒரு பதட்டம் வந்துடுது. அவரு இறங்கின கம்பீரம், அவருக்குள்ள வகுப்பறைக்குள்ள நுழைஞ்ச கம்பீரம், அலுவலக அறைக்குள்ள தலைமை ஆசிரியரோட அலுவலக அறைக்குள்ள நுழைஞ்ச கம்பீரம், அவருக்கு அவங்க எல்லாம் பதில் சொன்ன விதம், இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்குள்ள என்னவா மாறிட்டான் அப்படின்னா, இவன் அந்த முதன்மை கல்வி அதிகாரியாவே மாறிட்டான். அவர் போட்டுட்டு இருக்க கோட்டு சூட்டை இவன் போட்டுட்டான். அந்த ஜீப்ல இவன் ஏறினான். அவர் உட்கார்ற இடத்துல இவன் போய் உட்கார்றான். அவர் மாணவர்கள்கிட்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம் இவனாவே அவர் மாறிட்டான். அந்த சிஇஓவா இவன் மாறிட்டான். மாறிட்டு அதே ஞாபகத்துல இருக்கான். அவர் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். இப்ப யாரு? அந்த சிஇஓ இடத்துல அவன் இருக்கான். அதுக்கப்புறம் அவர் முடிஞ்சுட்டு வகுப்பறையெல்லாம் பார்த்துட்டு அவரோட விசிட் முடிஞ்சு அவர் வெளியில போயிடுறாரு. போயிட்ட உடனே அன்னைக்கு மத்தியானம் வகுப்பறையில ஆசிரியர் கேள்வி கேட்கிறாரு, நீங்கெல்லாம் என்னவா வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரா எழுந்து நான் சயின்டிஸ்டா வரணும், டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும், அது மாதிரி ஒரு லெக்சரா வரணும் அப்படிலாம் சொல்லினே வராங்க. அப்படி சொல்லும்போது இவனை கூப்பிட்டு கேட்கிறாரு, உனக்கு என்னவாப்பா வரணும் அப்படின்னு ஆசிரியர் கேட்கிறாரு. இவன் சொல்றான், சிஇஓ சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறான். சொன்ன உடனே எல்லா பசங்களும் என்ன பண்றாங்க, கைத்தட்டி ஒரே சிரிப்பு. சிரிச்ச உடனே இவனை அவமானப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சு அவன் தலையை கீழே குனிஞ்சிடுறான். ஆசிரியர் இதை பாக்குறாரு. பார்த்துட்டு அவனை மெதுவா அழைச்சின்னு போய் தன் பக்கத்துல நிக்க வச்சு தட்டி கொடுக்குறாரு. கொடுத்து என்ன சொல்றாரு, ஏன் ஏன் இப்படி தலையை குனிஞ்சிட்ட? நீ உன்னோட எண்ணம் சரியான எண்ணம். இப்ப இது வரைக்கும் இதுக்கான முயற்சியில நீ இறங்கல. நீ முயற்சியில இறங்கினா நீதான் அந்த சிஇஓ. சுரேஷ் சிஇஓ தான்.
சுரேஷ் சிஓ தான் அப்படின்னு அந்த மனசுல அந்த எண்ணத்தை விதைக்கிறாரு. ஆனா அவன் என்ன அந்த எண்ணத்தை விட்டு வெளியிலேயே வரல, சுரேஷ் சிஓவா தான் இருக்கான். சொல்லிட்டு தன்னுடைய பாக்கெட்ல இருக்கிற ஒரு விலை உயர்ந்த பேனாவை எடுத்து அந்த சுரேஷ் கையில தராரு. வாழ்த்துக்கள். அவன் அப்போ குனிஞ்சு தலை நிமிராம கேக்குறான், ஐயா என்னால இது முடியுமா அப்படின்னு கேக்குறான். கண்டிப்பா முடியும், ஏன் முடியாது? இன்னைக்கு ஒரு நோட்டை போட்டுக்கோ, நான் சொல்றதெல்லாம் நீ எழுதின்னு வா, அதை செயல்படுத்து. உன்னால எதை செயல்படுத்த முடியலையோ அதுக்கான காரணத்தை எழுதின்னு வா. நான் ஏன் செயல்படுத்த முடியல அப்படின்றத உனக்கு மறுபடியும் முயற்சி பண்ணி சொல்றேன் அப்படின்னா. எனக்கு தமிழே படிக்க வரலைங்க ஐயா. முடியுமே, உனக்கு இது வரைக்கும் அதுல ஈடுபாடு இல்லை, இன்னைக்கு உனக்கு ஈடுபாடு வந்துடுச்சு, அதனால உன்னால முடியுமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்கே உரிய ஒரு பிரத்யோகமான ஒரு முறையில தமிழை சொல்லி தராரு. சொல்லி தந்த உடனே அவன் அழகா படிக்கிறான். ஒரே நாள்ல படிக்க முடியுமான்னு நீங்க கேக்குறீங்க தானே? கண்டிப்பா படிக்க முடியும். நமக்கு அந்த ஆர்வம் மட்டும் இருந்ததுன்னா, நம்ம நம்ம மனசுக்குள்ள எல்லையற்ற சக்தி இருக்குது, அந்த சக்தியை முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம வெளிக்கொண்டு வரலாம். அப்போ அவன் வீட்டுக்கு போறான். அன்னைக்கு ஆசிரியர் சொல்லி அனுப்புறாரு, இன்னைக்கு போய் ஒரு சங்கல்பம் ஒண்ணு எழுதிக்கோ, நான் வலிமையானவன், என்னால எல்லாத்தையுமே செய்ய முடியும் அப்படின்னு போட்டு உன்னுடைய பெயரை போட்டு முதன்மை கல்வி அலுவலர் அந்த மாவட்டத்தோட முதன்மை கல்வி அலுவலர், உங்க மாவட்டம் என்னவோ அதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவன் பெருசா எழுதி ரூம்ல மாட்டிட்டானா. அதுக்கப்புறம் ஆசிரியர்கிட்ட சொல்றான், இன்னைக்கு என்னால நீங்க சொல்லி கொடுத்த தமிழை வீட்டுல போய் படிக்க முடிஞ்சதுங்க ஐயா, ஒரு 5 வார்த்தை படிச்சேன். நாளைக்கு சொல்றாரு, எனக்கு கணக்கு சொல்லி கொடுங்க. அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கணும் அவனுக்கு. அந்த ஆசிரியர் சொல்லி தராரு, அவன் படிக்கிறான். அடுத்த டெஸ்ட்ல பார்க்கும்போது இதுவரைக்கும் டெஸ்ட்டுக்கே சரியா வராத சுரேஷ் 30 மதிப்பெண்கள் பெறான். ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் பாஸ் பண்றான், மத்தெல்லாம் 30 மதிப்பெண்கள். அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடுச்சு. அடுத்த டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அவன் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கான். அவன் 10ஆம் வகுப்பு வரும்போது அவன்தான் முதல் மாணவன், அந்த பள்ளியின் முதல் மாணவன். 12ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த மாவட்டத்தின் முதல் மாணவன். ஆனா தொடர்ந்து அந்த ஆசிரியரோட தூண்டுதலும் வழிகாட்டுதலும் அவனுக்கு உடன் இருக்கிறது. அவரை பார்க்க முடியாம அவங்க பள்ளியில விட்டு வெளியில போனா கூட அவர் அவர் தொலைபேசியில அவனை தொடர்பு கொண்டு அவனுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். அவன் விரும்புறான் அவரோட வழிகாட்டுதல. அப்போ அவங்க முதன்மை கல்வி அலுவலரா அந்த முயற்சியில இறங்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு டிகிரி படிக்கிறான், அதுக்கப்புறம் குரூப் எக்ஸாம் எழுதுறான். அப்போ பார்க்கும்போது ரிசல்ட் வருது, முதன்மை கல்வி அலுவலருக்காக இவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டான். ஃபர்ஸ்ட் அவன் யாருகிட்ட சொல்லியிருப்பான் சொல்லுங்க? கேட்கலையே, யாருகிட்ட சொல்லியிருப்பான்? வெரி குட், அந்த டீச்சர் கிட்ட சொல்லியிருப்பான். அந்த டீச்சர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க, என்னோட மாணவன், ஏன் குழந்தை முதன்மை கல்வி அலுவலரா வந்தாச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அந்த பள்ளியில ஆண்டு விழா நடக்குது அந்த வருஷம். அவர் யார அழைக்கிறாரு? அந்த மாணவன் அழைக்கிறாரு. அந்த மாணவன் அவனுடைய பள்ளி ஆண்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா வரான். வந்த உடனே இந்த ஆசிரியர் அவனுக்குரிய அதிகாரி அப்படின்ற முறையில அவனுக்குரிய மரியாதையெல்லாம் செய்யறாரு. அப்போ அந்த ஆசிரியர்கிட்ட கேட்கிறான், இப்போ இந்த பள்ளியில ஒரு பின்தங்கிய மாணவன் நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாணவனை கூப்பிட்டு என் பக்கத்துல என்னை விட உயர்வான சேரை ஒண்ணு போட்டு உட்கார வைங்க அப்படின்னா. அப்படி உட்கார வச்ச உடனே மத்த மாணவர்கள் அதே மாதிரி சிரிக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இந்த சிரிக்கிறவங்களுக்காக எல்லாம் கவலைப்பட்டு நாம குறுகிடக்கூடாது. ஓகேவா? அப்போ அந்த மாணவர்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆண்டு விழா ஆரம்பமாயிடுச்சு. அப்போ அவன் சொல்றான், இந்த மாணவன் மாதிரி, இந்த மாணவனை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறீங்க இல்லையா, இந்த மாணவன் மாதிரி இருந்தவன் தான் நான். இப்ப நான் முதன்மை கல்வி அலுவலரா ஆயிட்டேன். நான் இந்த பள்ளியில தான் படிச்சேன், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அப்போ உங்களால முயற்சி பண்ண, அப்போ அவனுடைய முயற்சி எல்லாம் சொல்றான், அந்த ஆசிரியரோட வழிகாட்டுதெல்லாம் சொல்றான். சொல்லி அந்த மேடையில ஆசிரியரை நிக்க வச்சு அவருக்கு ஒரு ஆளுயர மாலையை போட்டு ஒரு சால்வை ஒண்ணு போட்டு ஒரு புத்தகத்தை பரிசா கொடுத்து அந்த ஆசிரியர் கால நெடுஞ்சான் கிடையா விழறான். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆசிரியர். அப்ப இந்த மாணவனாலையும் உயர முடியும். இதுக்கு காரணம் நம்ம மனசுல வலிமை வேணும் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம எது நினைச்சாலும் முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா?
கண்டிப்பா முடியும். நீங்க எதை நினைச்சாலும் முடியும். இப்ப அவன் படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு தொய்வு ஒண்ணு வருது. ஆசிரியர் கணக்கு சொல்லி தராரு, வீட்டுல வந்து பார்க்கும்போது அவனால கணக்கு போட முடியல. ஆங்கிலம் சொல்லி தராரு, வந்து போட முடியல. அப்ப அவன் நினைக்கிறான், அப்ப என்னால இந்த முயற்சியை தொடர முடியாதா? அப்ப எழுதி மாட்டிருக்கான், நான் வலிமையானவன். இல்ல, என்னால முடியும். என்னால முடியல. அந்த ஆசிரியர் சொல்வாராம், உன்னால முடியலன்னா அந்த உலகத்துல யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்வாராம். அப்ப என்னால முடியும் அப்படின்னு அவன் சொல்லுவான். சொன்ன உடனே அதுக்கான முயற்சி, அடுத்த முயற்சி என்ன? ஆசிரியரை போய் மறுபடியும் கேட்பான், மறுபடியும் கேட்பான், மறுபடியும் கேட்பான். எங்கெல்லாம் நமக்கு தொல்லை வருதோ அதோட நம்ம சுருங்கிடக்கூடாது. அதுதான் நமக்கு வெற்றிக்கான படிக்கட்டு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா போய் அவன் வந்து சிஇஓவா ஆயிட்டான். அப்ப நாம என்ன நினைக்கிறோமோ அது நம்மால முடியும். அப்போ அவன் ஒரு மேடையில ஒரு திருக்குறளை சொல்லி இந்த திருக்குறளை நீங்க பெருசா எழுதி மாட்டி வைங்க அப்படின்னு அந்த பள்ளி மாணவர்கள் கிட்ட சொன்னான். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். என்ன நினைச்சாலும் பிரபஞ்சம் தரும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். எண்ணியர் நினைக்கிறவங்க திண்ணியராக பெறின். ஸ்ட்ராங்கா நினைக்கணும். இன்னைக்கு நான் வந்து பைலட் ஆகணும், நாளைக்கு டாக்டர் ஆகணும், நாளான்னைக்கு வேற ஏதோ ஆகணும். எதுவுமே என்னால பண்ண முடியல அப்படிலாம் கிடையாது. எண்ணியர் திண்ணியராக பெறின். நாம வந்து எண்ணம் வலிமையா இருந்தது அப்படின்னா நம்மால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின் அப்படின்ற திருக்குறள் அவன் சொன்னான். சொன்ன உடனே எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்க சங்கல்பம் பண்ணிக்கோங்க, உங்களால அந்த உயரத்தை எட்ட முடியும் அப்படின்னு சொன்னான். ஏற்கனவே நம்ம 2 குறள் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? நெடுநீர் மறதி மடிதுயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன் சொல்லியிருக்கமா? சரி, வெரி குட். வாழ்க வளமுடன். அடுத்ததாக இப்ப சங்கல்பம். இது வந்து உயர்வுக்கு ஒரு குறள் அப்படின்னு இந்த குறள் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து சங்கல்பம். ஃபர்ஸ்ட் சங்கல்பம் வந்து நான் அதிகாலை எழுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணியிருக்கோம். 2வது சங்கல்பம் வந்து என்னுடைய வேலைகளை நானே செய்வேன், தினமும் உடற்பயிற்சி செய்வேன். இதெல்லாம் நீங்க மாட்டி வச்சிருக்கீங்க தானே? அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து நான் வலிமையானவன், சுரேஷை போல அல்ல அல்ல அல்ல, சுரேஷை போல அல்ல, உன் பேர் அங்க போடு. ஒன்ன மாதிரி ஒன்னால முடியல அப்படின்னா இந்த உலகத்துல யாராலையுமே முடியாது. ஒன்ன மாதிரி. நான் இப்ப கை காட்டுறது யார? உன்னுடைய ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றேன். உன் நெஞ்சுக்கு நேரா நான் சொல்றேன். ஒன்னால முடியல அப்படின்னா இந்த உலகத்துல ஒருத்தராலையும் முடியாது. இந்த எண்ணம் வரும்போது மனசுக்குள்ள எப்படி வரணும் சந்தோஷம். என்னால முடியலன்னா இந்த உலகத்துல யாராலையுமே முடியாது. அப்படி உன்னை தட்டி கொடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததா கான்பிடென்ட் கார்னர் அப்படின்னு ஒண்ணு பார்க்கலாம். நாம எல்லாருக்குமே ஆசை இருக்குதுப்பா, முயற்சி இருக்குது, ஆசை இருக்குது, முயற்சியும் இருக்குது. அதுல கொஞ்சம் பிரேக் வரும்போது நம்ம அதோட நிறுத்திடுறோம். அதுதான் நம்ம கிட்ட நம்ம பின்னடையறதுக்கு காரணம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச கதை, ஹெலன் கெல்லர் அப்படின்னு ஒரு பெண். அமெரிக்காவுல அந்த பெண் பிறந்து ஒரு 2 வயசு ஆகும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் கண்ணு, காது, வாய் இது 3மே செயலிழந்து போச்சு. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், கண்ணில்லாத ஒருத்தரால உலக பிரசித்தம் பெற முடியுமா? காது கேட்காது, வாய் பேசாது, அப்ப நடை மட்டும்தான் இருக்குது. அப்ப அந்த பெண்ணோட பெற்றோர்கள் நிறைய முயற்சி பண்ணி பாக்குறாங்க. அந்த பெண்ணை அவங்களால குணப்படுத்த முடியல. அவளுக்கு நாள் ஆக ஆக வயசு வளர வளர ரொம்ப சிரமங்கள் ஏற்படுது. சாதாரணமா ஒரு குறை ஒரு ஆணுக்கு இருக்கிறத விட ஒரு பெண்ணுக்கு இருக்கும்போது இந்த சமூகத்துல அவ படுற இன்னல்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நான் ஏற்கனவே அலெக்சாண்டர் கிரஹாம்பல் பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் காது கேளாதவர். அம்மா வாழ்க வளமுடன். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களாம்மா, மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. வாழ்க வளமுடன். ஹெலன் கெல்லரை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். அலெக்சாண்டர் கிரஹாம்பல் ஓகேவாமா? ஆமா, இப்ப கேக்குதுங்க. அலெக்சாண்டர் கிரஹாம்பல் அப்படின்றவரை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவருக்கு வந்து காது கேட்காது. அவரு ஒரு சிறப்பு பள்ளி நடத்திட்டு இருக்காரு.
அந்த பள்ளியில இந்த பெண்ணை எடுத்துட்டு போய் விடுறாங்க. இவருக்கு கிடைச்ச ஆசிரியர் யார் அப்படின்னா ஆன் சல்லிவர் அப்படின்னு ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் இவருக்கு பல முயற்சிகள் எடுத்து இவருக்கு சொல்லி தராரு. அந்த முயற்சிகள் அப்படின்றது கொஞ்சம் நஞ்சமா இல்ல. கேட்கலையா? வாழ்க வளமுடன் அனிதாம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்கம்மா? கேக்குதுங்கம்மா, நீங்க பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். பல முயற்சிகள் எடுத்து இவங்களுக்கு சொல்லி தராங்க அந்த ஆசிரியர். அப்போ அப்படி எடுக்கும்போது இன்னும் எப்படி சொல்லி தருவார் அப்படின்னா, இவனுக்கு நிறைய அந்த பெண்ணுக்கு வார்த்தைகளே தெரியாது. தண்ணிக்குள்ள அவளை உட்கார வச்சுட்டு உள்ளங்கையை பிடிச்சி தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு எழுதுவார். டீ கப்பை கையில கொடுத்து அவ டீயை குடிச்சு ஒரு சிப் குடிச்ச உடனே இன்னொரு கையில டீ அப்படின்னு எழுதுவாரு. பிஸ்கெட்டை கையில கொடுத்து அவளை ஒரு வாய் சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் பிஸ்கட் அப்படின்னு எழுதுவாரு. இப்படியா பேச்சு பயிற்சியும் அந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிற பயிற்சியும் தன் வேலையை தானே செய்துகிற பயிற்சியும் எவ்வளவு ஒரு உன்னதமான ஆசிரியர் பாருங்க. அவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அப்படி சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு பேசுற திறன் வளர்ந்ததுக்கு அப்புறமா டைப்ரைட்டரான கண்ணு தெரியல. டைப்ரைட்டரை தானே பயன்படுத்துற அளவுக்கு தெரிஞ்சீங்கன்னா இந்த பிரெய்லி எழுத்து அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கண் தெரியாதவங்க படிக்கிற எழுத்து. அதை அதன் மூலமா நிறைய புத்தகங்களை படிச்சா, நிறைய புத்தகங்களை எழுதுனா. அரசியல், அதுக்கப்புறம் அந்த குண்டு வெடிப்பு, பெண்ணை பத்தி, குடும்பம், கலாச்சாரம், இதை பத்தில நிறைய புத்தகங்களை எழுதி உலகில் தலை சிறந்த பேச்சாளர், தலை சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு உலகத்துக்கு அடையாளம் காட்டப்பட்டார். இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிங்க. உலகத்தை பார்க்க முடியாத அவளை உலகம் திரும்பி பார்த்தது. மறுபடியும் சொல்லி பாருங்க மனசுல. உலகத்தை பார்க்க முடியாத அவளால் உலகம் அவளை திரும்பி பார்த்தது. இன்னைக்கு உலகத்துல எந்த நாடுகளுக்கு போனாலும் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது, ஆனா எல்லா நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஹெலன் கெல்லரை பத்தி. இருந்தா நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ நம்மால முடியும், எல்லாவற்றையும் சாதிக்க நம்மால் முடியும். உங்களால முடியும் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கான பயிற்சியை தான் இப்ப நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அனிதா அம்மா பிரெயின் ஆக்டிவேட் பண்ற பயிற்சியை செய்து கொடுத்துருக்காங்க. இது விளையாட்டு இல்ல. நீங்க சும்மா இருக்கும் போதெல்லாம் விளையாட்டாவே செய்யுங்க. ஆனா எவ்வளவு பவர்ஃபுல்லான பயிற்சி எல்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றத்தையும் நீங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுங்க. 4 பேர்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு மறுபடியும் இது ரீகால் ஆகும், உங்களுக்கு இது உபயோகமாகும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இதோட நிறைவு செய்துக்கிறேன். உங்களுடைய சங்கல்பத்தையும் இந்த திருக்குறளையும் இன்னைக்கு எழுதி உங்க பெட்ரூம்ல மாட்டுவீங்க. நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகிவிடுவீர்கள். இது திண்ணம், இது உறுதி. வாழ்க வளமுடன். மாணவ செல்வங்களே, வாழ்க வளமுடன். சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அற்புதமா இருந்தது. எல்லாரும் நன்றி சொல்லிருங்க. நன்றிமா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக யாமினி இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்றதுக்கு யாமினி அவங்களே வரவேற்கணும். யாமினிமா, நீங்க துவங்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா அறிவாளி குழந்தைங்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம எடுத்த உடனே எல்லா அறிவாளி குழந்தைகள் சொன்னேன் இல்லையா? இப்போ நம்ம ஏன் அப்படி சொல்லணும்? அந்த அறிவு நமக்கு தேவையா? அந்த அறிவு எங்க விக்குது, எங்கேருந்து வருது? யாராவது நம்மளுக்கு கடன் கொடுக்க முடியுமா? அதை எப்படி நம்மளால அதிகப்படுத்திக்க முடியுமா? அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமா? ஒரு பீஸா, ஒரு பேட், கிரிக்கெட் பேட், ஒரு ஃபுட்பால், அதை விட இந்த அறிவு முக்கியமா? அப்படின்றத பத்தி தான் நம்ம ஒரு குவிக்கா ஒரு விஷயம் பார்க்க போறோம். இப்போ இதுல யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லுங்க, நம்ம நிஜமான ஒரு இன்ஸ்பிரேஷனல் மெசேஜ் சொல்லலாமா, இல்லைன்னா ஒரு குட்டி கதைக்கு போலாமா? சட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா சொல்லுங்க யாராவது ஒருத்தர். இது ரெண்டுத்துல எதுக்கு போலாம்? என்ன ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க? ஃபாஸ்டா ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு. இன்ஸ்பிரேஷனல், அதாவது லைவா ஒரு அக்காவை பத்தின விஷயம்
இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் அத சொல்லலாமா, இல்ல ஒரு குட்டி கதையை பேசலாமா? சட்டன்னு சொல்லுங்க. லைவா நடந்த விஷயம் சொல்லுங்கப்பா. நல்லது, நன்றி நன்றி. ஒரு சின்ன குழந்தை கேட்டிருக்காங்க லைவா நடக்கிற விஷயத்த பத்தி பேசணும்னு, அதனால நம்ம லைவா நடக்கிற விஷயத்த பத்தி பேசுவோம். ஓகே, அது நமக்கு இந்த அறிவை பத்தின ஒரு விஷயம் தான். சரியா? உங்களை மாதிரியே ஒரு அக்கா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, சரிங்களா? அந்த அக்கா என்ன பண்ணாங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. படிக்கும்போது உங்களை மாதிரிதான் ஸ்டார்டிங்ல நல்லா தான் படிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. நல்லா துருதுருன்னு இருப்பாங்க, செம்ம அறந்த வாளு, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க அம்மா நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. பிளஸ் அந்த அக்கா வந்து சிங்கிள் பேரண்ட். அந்த அக்காவுக்கு வந்து அப்பா கிடையாது. அப்பா வந்து சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அந்த அக்காவுக்கு ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் போதே அவங்களோட அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த அக்காவுக்கு அப்பா பத்தின ஒரு விஷயம் என்னதுன்னே தெரியாது, சுத்தமா தெரியாது. அப்பாவோட பாசமும் தெரியாது, அப்பாவோட கண்டிப்பும் தெரியாது, அப்பா என்ன பண்ணுவாங்கன்றது சுத்தமான ஒரு ஐடியாவே கிடையாது. ஸோ அவங்க அம்மா தான் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவால எப்படி எல்லாத்தையும் பார்க்க முடியாது இல்லையா? வேலைக்கும் போகணும், அக்காவையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம பிள்ளைங்க எப்பவுமே, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், சின்ன பசங்க சிங்கிள் பேரண்டா இருக்கிற பிள்ளைங்களை ரொம்ப அழகா கேர் பண்ணிக்கிறாங்க. ஸ்கூல் டேஸ்ல கூட நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆஹ் பெரியவங்களை விட சின்ன பசங்க அந்த பசங்களோட அம்மா இல்லையோ இல்ல அப்பா இல்லைனாலும் அந்த பிள்ளைங்க அவ்வளோ அழகா கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு கொண்டு கூட்டிட்டு போறது, இல்ல எங்க வெளியில போனாலும் கூட்டிட்டு போறது, அந்த மாதிரி நான் நிறைய பிள்ளைங்க பார்த்திருக்கேன். இந்த அக்காவோட வாழ்க்கையிலயும் அப்படிதான், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறச்சு இந்த அக்கா வந்து அவங்க அம்மா சிபிஎஸ்இல ஹிந்தி போட்டாங்க. செகண்ட் லாங்குவேஜ் என்ன போட்டிருக்காங்க, ஹிந்தி போட்டுட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஹிந்தி கொண்டு இருந்த மக்கள் தப்பா இருக்கும் இல்லையா? நம்ம மதர் டங்கை விட இன்னொரு லாங்குவேஜ் படிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது சிபிஎஸ்இ படிக்க முடியுமா, ஹிந்தி வேண்டாமா அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு ஹிந்தியில நீ மார்க்கே வாங்கினாலும் பரவாயில்லம்மா, ஆனா நீ அந்த நாலேஜே எடுத்துக்கோ. நீ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்கூல் நடக்கும்போது கவனம் செலுத்து. டீச்சர் என்ன சொல்றாங்க அதப்படி நீ கவனம் செலுத்து. அந்த நேரத்துல அங்க பேசாத இங்க பேசாத, கவனம் செலுத்தாம டீச்சரை கவனி. முடிச்சுட்டு உன்னோட டவுட் என்னவோ அதை எழுதி வச்சுக்கோ. முடிஞ்சதுக்கு அப்புறம் டீச்சர் கிட்ட போய் கேளு. டீச்சர் பிஸியா இருந்தாங்கன்னா எப்போ ஃப்ரீ டைமோ அப்போ நீ டீச்சர் கிட்ட கேட்டுட்டு வந்துரு. அந்த அன்னைக்கு இருக்கிற டவுட்ஸ அந்த அன்னைக்கே கிளியர் பண்ணிக்கணும். என்ன வேலையா இருந்தாலும் சரி, அன்னைக்கு உள்ள டவுட்ஸ அன்னைக்கே டீச்சர் கிட்ட, டீச்சரை விடாம கிளியர் பண்ணிட்டு கொண்டுட்டு வா அப்படின்னு அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு விஷயத்துல சொல்லிட்டாங்க. அந்த அன்னைக்கு இதை சால்வ் பண்ணுமேன்றதுனால சொல்லிட்டாங்க. இதை அந்த அக்கா என்ன பண்ணிக்கிட்டா, அப்படியே புடிச்சிட்டு எப்பெல்லாம் டவுட்ஸ் இருந்தாலும், ஹிந்தின்னு கிடையாது, எந்த சப்ஜெக்ட்ஸ்னாலும் சரி, மேத்ஸ்னாலும் சரி, கெமிஸ்ட்ரினாலும் பிசிக்ஸ்னாலும், எந்த சப்ஜெக்ட்ஸா இருந்தாலும் அவங்க டீச்சரை விடவே மாட்டா. சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் ஸ்டாஃப் ரூம்ல நின்றுவா, இல்ல சாப்பிடறதுக்கு முன்னாடியே போய் ஸ்டாஃப் ரூம்ல நின்றுவா. அவங்க சொல்லுவாங்க போயிட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுவா, 10 மினிட்ஸ் கழிச்சு போவா. அப்படி சொல்லும் போது, இல்ல எனக்கு இப்ப வேலையா இருக்கு, நீ ஸ்கூல் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டும் போவா. ஸோ முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே வருவா. அதனால 1/2 hour கூட லேட்டா வருவா. சம்டைம்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுவா, நீ தானமா சொன்னா டீச்சர் கிட்ட கேட்டுட்டு வந்தேன், அதனால லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த அக்கா சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சு 12th அந்த அக்கா என்ன வாங்கியிருக்காங்க, 500க்கு 490 வாங்கியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி டாப்பர் ஆஃப் த ஸ்கூல். சரிங்களா? அந்த ஸ்கூல் டாப்பர் வந்து 494, இவங்க வந்து 490 வாங்கியிருக்காங்க. இது எதுக்காக நம்ம சொல்றோம்னா, அம்மா அப்பா சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு சொல்லுவாங்க. நம்ம எல்லா விஷயத்தையுமே காத்து வாக்கல விட்டுறக்கூடாது. நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம நல்லா உள்ள வாங்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு லைஃப்ல அது எந்த நேரத்திலயும் பயன்படும். இந்த நேரத்துலன்னு இல்லை, எல்லா நேரத்திலயுமே. ஸோ இப்ப அந்த அந்த அறிவு அந்த அக்கா எப்படி வளர்த்துக்கிட்டாங்க, ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் யார் மூலியமோ தேவைப்பட்டுச்சு. அந்த ஸ்பார்க் அந்த அக்கா என்ன பண்ணிக்கிட்டாங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு லைஃப்ல ஷைன் ஆயிருக்காங்க. இன்னைக்கு யாருடைய ஹெல்ப்புமே அந்த அக்கா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது எந்த எந்த ஃபோக்கஸ்ல நம்ம பண்ணணும், எதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, எப்படி போகணும் அப்படியே சொல்லிட்டு அந்த அக்கா இன்னைக்கு லைஃப்ல போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த அக்காவுக்கு காலேஜும் கிடைச்சிருக்கு, காலேஜும் ஸ்டெப்னு பண்ண போறாங்க. ஸோ நம்மளும் லைஃப்ல இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு மேல போய்கிட்டு இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்குமே இவங்களாலதான் நான் மார்க் கம்மியா இருக்கேன், இவங்களாலதான் எனக்கு அடிபட்டுச்சு, இவங்களாலதான் நான் இதை மறந்துட்டேன், இவங்களாலதான் நான் செய்யல, இவங்களாலதான் நான் சாப்பிடல. முதல்ல நம்ம யாரையாவது சொல்றோம் பாத்தீங்களா, இவங்களால அதை ஸ்டாப் பண்ணணும். எது ஒண்ணுமே யாராலையுமே வராது, எல்லாமே நம்மளாலதான்.
நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா என்ன பண்ணிருப்போம், அந்த இடத்துல நம்ம தான் வந்து கொஞ்சம் கான்சியஸா கொஞ்சம் ஃபோக்கஸ்டா பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து யாரையுமே சொல்ல மாட்டோம். நம்ம சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். சாதிக்கிறவங்க யாருமே அடுத்தவங்களை குறை சொல்ல மாட்டாங்க. சரியா? இந்த ஒரு விஷயத்த நம்ம எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னைக்குன்னு இல்ல, நம்ம சாப்பிடுறது, நம்ம தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து அடுத்து தூங்க போற வரைக்கும் இந்த விஷயத்த நம்ம செயல்படுத்தணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு விஷயமும் செய்யணும். அப்படிதான் அந்த அக்காவும் செஞ்சுட்டான். அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நீ படிக்கிற, நீ என்ன டிசைட் பண்ணாலும் அதுக்கு முழு பொறுப்பு நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவ புடிச்சுக்கிட்டா. நம்மளும் நமக்கு நல்ல வேண்டிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு லைஃப்ல சூப்பரா வரணும்ன்றதுதான் எங்க எல்லாரோட ஆசைகளும். அதுக்காக தான் இந்த பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம அனிதாமா ரொம்ப அழகான ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டெய்லியும் செஞ்சு பார்க்கலாம். நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுங்க. நான் இன்னொரு குட்டி கதை சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இதுதான். நிறைய அம்மா அப்பாங்களுக்கு இல்லாத ஒரு நல்ல பழக்கம் பிள்ளைங்களுக்கு இருக்கு. பொறாமப்பட மாட்டாங்க. இது பண்றாங்களே அதை பண்றாங்களேன்னு பிள்ளைங்க என்னைக்குமே பொறாமப்பட மாட்டாங்க. அந்த வகையில நம்ம பிள்ளைங்க நான் அடுத்த கிளாஸுக்கு எத்தனை பேரை கூட்டிட்டு வராங்கன்றத பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கு நமக்கு பெனிஃபிட்டா இருக்கிறது என் ஃப்ரெண்டுக்கும் பெனிஃபிட்டா இருக்கணும், அவனும் நல்லா படிக்கணும், அவனும் நல்லா மார்க்ஸ் வாங்கணும், லைஃப்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அவங்க அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன சும்மா கிடையாது இல்லையா? ஸோ அதனால அடுத்த கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம 10 பிள்ளைங்களை பார்த்தா அடுத்து அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வருவாங்க. ஸோ 20யாவது நம்ம பார்ப்போன்ற நம்பிக்கையில இந்த ஒரு கிளாஸை நம்ம முடிச்சுக்கலாம். டைம் ஆயிடுச்சு. உங்களோட சண்டேவை நீங்க என்ஜாய் பண்ணணும் இதுக்கப்புறம். ஓகேவா? தேங்க்யூ. வாழ்க வளமுடன். உங்க எல்லாருக்கும் இந்த லைஃப் ஸ்டோரி பிடிச்சிருந்தது இல்லையா? எல்லாம் தம்ஸ் அப் காமிக்கலாம் பிடிச்சிருந்ததுதான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி. நம்ம இதுக்கப்புறம் உலக நல வாழ்த்து பாடிட்டு இந்த செஷனை முடிச்சுக்கலாம். நானே பாடிடுறேன் உலக நல வாழ்த்து. பிள்ளைங்க யாருக்காவது பாட விருப்பம் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இன்றைக்கு மோட்டிவேஷனல் சொன்னீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பசங்க இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்றதுக்கு இது ஒரு மோட்டிவேஷனா உங்களுக்கு மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அபிலேஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கம்மா உலக நல வாழ்த்து பாடுறதுக்கு. எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். பாடலாம் அபிலேஷ். உலக நல வாழ்த்து இது போடுங்கம்மா, ஸ்கிரிப்ட் போடுங்க பாப்பா. போட்டாச்சு. அபிலேஷ் நீங்க பாட்டு பாடலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி செய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வில் பண்பாட்டை உயர்த்தட்டும், கலக்கங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலக்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அபிலேஷ். ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா பாடினீங்க அபிலேஷ் அவர்கள். வாழ்க வளமுடன். மற்ற எல்லா பிள்ளைகளும் வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். இந்த வரி வரும்போது எல்லா பிள்ளைகளும் அன்மியூட் பண்ணிட்டு சேர்ந்தாப்புல சொல்லலாம், இன்னும் சிறப்பா இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வை இப்போ நிறைவு செய்து கொண்டோம். மீண்டும் ஞாயிறு காலை அடுத்த ஞாயிறு 10:30 செய்யலாம்.
நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ், பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த நம்ம ப்ரோக்ராம் பத்தி சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச ஒருத்தராவது அடுத்த வாரம் கூட்டிட்டு வாங்க. ஓகேவா? இன்னும் நம்ம சிறப்பா கொடுக்கலாம். நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட அடுத்த வாரம் வரீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்யூமா. பாய்.